உண்மை என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது வெளிவர வேண்டும். தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தவறு நடக்கவில்லை என்றால் அதுவும் வெளிப்படையாக தெரிய வேண்டும். அதிகாரிகள் தற்போது விசாரணையை தொடங்கி இருப்பது பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு கவனிக்கிறார்கள் என்பதை அந்த தலைவர் பதவியை ரத்து செய்யறதுக்கு அவருக்கு வழிவகை சொல்லப்பட்டிருக்கு. வணக்கம் நண்பர்களே, நமது குரல் அற்றவன் குரல் சேனலில் வெளியிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்பான முறைகேடு குறித்து வீடியோவை தொடர்ந்து பலரும் ஆதரவு தெரிவித்தீர்கள். அதற்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அந்த வீடியோவை வெளியிட்ட பிறகு நான் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துப்பூர்வமாக மனு அளித்திருந்தேன். மனுவில் நான் சந்தித்த அனுபவத்தையும் நடந்ததாக நான் கூறும் சம்பவங்களையும் பதிவு செய்திருந்தேன். அந்த மனுவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரி நேரில் வந்து இடம் விசாரணை செய்த பிறகு நீங்கள் கூறும் விவரங்களை முழுமையாக எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் என்று கேட்டார். அதன்படி நடந்ததாக நான் கூறும் நிகழ்வுகள் அனைத்தையும் எழுதி கையெழுத்திட்டு அவரிடம் வழங்கினேன். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டோர் கழகத்தை நாடி வந்திருக்கிறோம். அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை பற்றி சட்ட விளக்கம் கேட்டு வந்திருக்கிறான் ஐயா. குரலற்றவரின் குரல் அந்த யூடியூபர் நம்ம வெங்கடேஷ் ஐயா இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்னல் பொதுமக்களுக்கு ஏற்பட்டதா நம்ம பாவிச்சு நம்மளை நாடி திருத்தணிக்கு பாதிக்கப்பட்டோர் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர் அந்த ஜோனல் பிடிஓக்கு கொடுத்த புகாரை தங்களிடம் கொடுத்திருக்காரு. அதுல என்ன புகார் கொடுத்திருக்காங்கன்றத நீங்க உள்வாங்கி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அவருக்கு சட்ட விழிப்புணர்வு சொல்லலாங்க ஐயா. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஐயா படிச்சு பார்க்கணும்ன்றதை நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தற்போதைய தலைவர் மாணிக்கமாகிய நான் குரலற்றவரின் குரல் யூடியூபர் வெங்கடேசன் ஐயாவுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து அந்த பாதிப்புகளை மனுவாக வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு கொடுத்துள்ளார். அந்த மனுவை என்னிடம் கொடுத்துள்ளார். அந்த மனுவை வாசிக்கிறேன், அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். அனுப்புனர் வெங்கடேசன், பெறுநர் வட்டார வளர்ச்சி அலுவலர், சோளிங்கர் ஊராட்சி ஒன்றியம், சோளிங்கர். ஐயா, 19/11/2025 அன்று பாண்டியநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் அவர்களை புதிதாக கட்டிய எனது வீடு மற்றும் கடைக்கு ரசீது வாங்க அணுகினேன். அவர்கள் 5000 ரூபாய் கொடு என்றார். என்னிடம் 3500 ரூபாய் பணமாக இருக்கின்றது, கொடுக்கின்றேன் என்று சொன்னேன். அப்போது அந்த அலுவலகத்திற்கு ஜோனல் வருகிறார் என்று வெளியிலே சிசிடிவி கேமரா இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்றார். தலைவர் அம்மாவுடன் அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் குழாய் ஆபரேட்டர் சண்முகம் உடனிருந்தார். நான் பணத்தை பாக்கெட்டில் இருந்து எடுத்தேன். அந்த நேரம் ஜோனல் காம்பவுண்டுக்குள் உள்ளே வருவதால் இருங்க இருங்க என்று செய்கை செய்து அமர்த்தினார்கள். ஜோனல் அலுவலகத்துக்குள் சென்று அமர்ந்த போது குழாய் ஆபரேட்டர் சண்முகம் பணத்தை கொடுக்க சொல்லி தலைவர் சொன்னார். அந்த சிசிடிவி பதிவாகாத பகுதியிலே சண்முகத்திடம் 3500 ரூபாய் கொடுக்க அதை அவர் சரிபார்த்து தலைவர் அம்மாவிடம் கொடுத்து விட்டார். ஜோனல் இப்ப வந்திருக்காரு, கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சென்று விட்டு 12 மணி அளவிலே அங்கு வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டரிடம் ரசீது கேட்டேன். அவர் இருந்த இடத்திலிருந்து எழுந்து என்னை வெளியில் சிசிடிவி பதிவாகாத பகுதிக்கு அழைத்து வந்து மீதம் இருக்கும் 1500 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் ரசீது வழங்க வேண்டும் என்று தலைவர் கூறியதாக என்னிடம் சொன்னார். அதற்கான வீடியோ ஆதாரம் குரல் அற்றவரின் குரல் யூடியூபில் லிங்க் இதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னிடம் பணம் இல்லை, போனில் தான் அனுப்ப வேண்டும், யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த அம்மாவிடம் கேட்டதற்கு நான் கேட்டு சொல்கிறேன் என்று கேட்டு தலைவர் அம்மாவுக்கு அனுப்ப சொல்லுகிறார். தலைவர் அம்மாவுக்கு 19/11/2025 12:26 மணிக்கு நான் அனுப்பியிருந்தேன். பிறகு முதலில் கொடுத்த சண்முகம் என்பவரிடம் ரூபாய் 3500 கொடுத்ததற்காகவும் 1500 ரூபாய் ஜிபே அனுப்பிவிட்டதற்காகவும் ஆதாரமாக வீடியோவும்
குரல் அட்டவணையின் குரல் யூடியூப் லிங்க்கும் அடங்கும். மேலும் ஜிபே அனுப்பதற்கான நகல் இத்துடன் இணைத்துள்ளேன். அலுவலகத்திற்கு உள்ளே ரசீது போடும்போது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவர்கள் ரசீதுக்கு பணம் வேண்டும் என்று போனில் நான் செலுத்த வேண்டும் என்று கேட்டார். என்னிடம் முதலிலேயே ரூபாய் 5000 பணத்தை வாங்கி கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு அது அவர்களுக்கு, இது அரசாங்கத்துக்கு என்றார். அதற்கான வீடியோ ஆதாரமும் குரல் அட்டவணையின் குரல் யூடியூப் லிங்கில் அடங்கும். தலைவர் அவர்கள் முறைகேடாக என்னிடம் பணம் வாங்கியதற்கு அனைத்து ஆதாரங்களும் இணைத்திருக்கிறேன். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு விசாரணை நடந்திருக்கு. மனு கொடுத்து மனு மீது விசாரணையும் நடந்திருக்கு. இதுல அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன சொல்லும்? இதுக்கு பஞ்சாயத்து சட்டம் என்ன சொல்லுது? இப்ப நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எதுவும் வரவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று கொண்டே வருகிறது. மனுதாரருக்கு பெருத்த மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டே வருகிறார்கள் என்று நம்மிடம் முறையிட்டிருக்காரு. அதனால இந்த உரையில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது வெளிவர வேண்டும். தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தவறு நடக்கவில்லை என்றால் அதுவும் வெளிப்படையாக தெரிய வேண்டும். அதிகாரிகள் தற்போது விசாரணையை தொடங்கி இருப்பது பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு கவனிக்கிறார்கள் என்பதை அந்த தலைவர் பதவியை ரத்து செய்யறதுக்கு அவருக்கு வழிவகை சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சட்ட விளக்கத்திற்கு நன்றி ஐயா. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவலை கிடைக்கும் போதெல்லாம் எந்த தகவலையும் மறக்காமல் இந்த சேனலில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன். நான் யாருக்கும் எதிராக தனிப்பட்ட பகையால் இந்த வீடியோக்களை வெளியிடவில்லை. பொது நலன் கருதியும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இந்த முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறேன். உங்கள் ஆதரவும் கருத்துக்களும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கின்றன. இந்த வீடியோவை அதிகமாக மக்களுக்கு பகிருங்கள். இது போன்ற பொதுநல தகவல்கள் அனைவருக்கும் சென்றடையும்படி ஷேர் செய்யுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். குரலற்றவன் குரல் உங்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம்.